நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. அண்ட் நம்ம இன்னைக்கு கூட் டைரிஸோட எபிசோட் 3 தான் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எபிசோட் 1 and 2ல் 2 பிளேசஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட் 3லையும் கூர்கோட ஒரு பெஸ்ட் டெஸ்டினேஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஒண்டர்ஃபுல்லான ஸ்பாட், சன்ரைஸ்க்கும் சன்செட்டுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இது என்ன டெஸ்டினேஷன் நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் அப்புறமா அது என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி காலையில் செகண்ட் டேவோட மார்னிங். ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்களோட ஸ்டேலேருந்து மார்னிங் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடல, நம்ம போகிற இடத்துல தான் சாப்பிட போகிறோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணின பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக வார்மாக இருந்தது. அண்ட் நைட் டைம்ஸ்லேயும் மார்னிங் 5 to 6 AM பயங்கர மிஸ்டியாகவே இருந்தது. பார்க்கும் போதே கூர்கோட கிளைமேட் அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போது ஸ்லோப்பில் தான் இருந்தோம். ஸ்லோப்பில் இருந்து பொறுமையாக மேலே ஏறிட்டுருக்கோம். என்ன தான் சன்ஷைன் பயங்கரமாக இருந்தாலும் கூடவே அதுக்கேற்ற சில்னஸும் இருக்கிறத நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். கர்நாடகாவோட மெயின் சிட்டியான பெங்களூர்லேருந்து ஜஸ்ட் 4 to 5 hours டிரைவில் தான் இந்த கூர்க் இருக்குது. இந்த கூர்க் சம்மராக இருந்தாலும் சரி, வின்டராக இருந்தாலும் சரி, மார்னிங் அண்ட் நைட்ஸில் நம்மளால சில்னஸை ஃபீல் பண்ண முடியும். பட் நீங்கள் செப்டம்பர் to மார்ச்சில் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா இந்த கூர்கோட காஃபி ஸ்மெல்லை உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அப்போ தான் காஃபிலாம் வளர்ந்துருக்கும். இந்த டைமில் நம்ம போனது மார்ச்சோட எண்டிங், அதாவது ஏப்ரல் to ஜூன் டைமில். இது அந்த காஃபி பிளான்ட்ஸ் பிளாசம் ஆகிற டைம். அதனால உங்களால் அவ்வளோ காஃபிலாம் பார்க்க முடியாது. சப்போஸ் நீங்கள் காஃபி பிளான்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா காஃபி எஸ்டேட்டில் காஃபி ஃபேக்ட்ரிக்கு போய் தான் உங்களால் அந்த பிளான்ட்ஸை பார்க்க முடியும். கூர்னாலே ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ இந்த ஹில் ஸ்டேஷனில் டாப்லேருந்து பார்க்கும்போது கீழே இருக்கிற வேலியிலேருந்து சின்ன சின்ன வீடுகள் ரொம்ப அழகாகவே தெரியும். அதுவும் நைட் டைமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற வீடுகள் ரியல் லைட்ஸ், அந்த நைட் வியூ ரொம்பவே அழகாக இருக்கும் மிஸ்டோட பார்க்கும்போது. ஸோ நாங்கள் எங்களோட நைட் டைமில் கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருந்தோம், ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் நீங்கள் எங்கேயாவது போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேம்ப் ஃபயர் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இந்த டெஸ்டினேஷன் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம எங்கே ட்ராவல் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னா கூர்கோட ரொம்ப ஃபேமஸான அபே ஃபால்ஸ். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த அபே ஃபால்ஸ் சன்ரைஸ்க்கும் சன்செட்டுக்கும் ஒரு வண்டர்ஃபுல்லான ஸ்பாட். இந்த இடத்துல உங்களால் சன்ரைஸ் ஆகிறதையும் சூப்பராக பார்க்க முடியும். அப்போது நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணி போகிற ரூட்டுமே ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கும். நீங்கள் காலையில் சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சாப்பிடுங்க. அண்ட் இந்த அபே ஃபால்ஸ் மாதிரியே கூர்கில் ராஜா சீட்டும் ரொம்ப ஃபேமஸ். இந்த ராஜா சீட் அண்ட் ராஜா ஸ்டோம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 இடத்துலையும் டான் அண்ட் டஸ்க் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் அதையுமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே குஷால் நகர்லேருந்து சில கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. இந்த அபே ஃபால்ஸ்க்கு போகிற வழி எல்லாமே கொஞ்சம் டர்ன்ஸோடு தான் இருக்குது. அதாவது ஹேர்பின் பென்ஸ் அண்ட் பயங்கரமான டர்ன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது பார்த்து கான்ஷியஸ்னஸோடு ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியிலே நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல சிம்பிளாக உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லைக் மேகி, பிரெட் ஆம்லெட், வடா பாவ், பாவ்பாஜின்னு சொல்லிட்டு அந்த டேயோட பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் சிம்பிளாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபால்ஸோட என்ட்ரி ஃபீ என்னன்னு பார்த்தோன்னா அடல்ட்ஸுக்கு 20 rupeesம் சில்ட்ரனுக்கு 10 rupeesம் தான். ஸோ அந்த என்ட்ரி வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பராக செட் பண்ணியிருக்காங்க. லைக் 2-way பாத்வே, சைடில் ஃபுல்லாக காஃபி பிளான்ட்ஸ் அண்ட் பெப்பர் ட்ரீஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இங்கே டஸ்ட்பின்ஸ், கார்பேஜ் பின்ஸ், டிஸ்போசபிள் பின்ஸ்ன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம இந்த ஃபால்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து 1 kilometer வாக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப் அண்ட் டவுன் 2 kilometers நம்ம வாக் பண்ணி போனோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபால்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். போகிற வழியிலேயே இந்த மாதிரி சேர் செட்டப்லாம் வச்சுருக்காங்க. 1 kilometer டிஸ்டன்ஸ் நம்ம வாக் பண்ணி போகிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரியான சேர் செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வாக் பண்ணி போகிற வழியிலேயே 2 சைடுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆழமாகவே இருக்கும். இந்த இடத்துல தென்னை மரம், பனை மரம் அண்ட் இன்னும் நிறைய விதமான ட்ரீஸும் மெடிசனல் பிளான்ட்ஸுமே வச்சுருக்காங்க.
அண்ட் இந்த இடத்துலையே ஜாக் ஃப்ரூட் ட்ரீஸ் அண்ட் அதில் பழங்கள் தொங்குறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சின்ன பழங்கள்லேருந்து, அதாவது பிஞ்சிலேருந்து பெரிய பழம் வரைக்கும் ரொம்ப அழகாகவே தொங்கிட்டுருக்கு. இங்கே இருக்கிற மரங்களில் பார்க் மோஸ்ட்லி இருக்காது. அதாவது மரத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும் போது அதோட சுற்றி இருக்கிற ட்ரங்க் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஊரில் இருக்கிற வெதர் கண்டிஷன் சில்லுன்னு இருக்கிறதுனால ட்ரீஸ்க்கு பார்க் தேவைப்படாது. அதாவது அந்த ட்ரீஸோட ட்ரங்க்கை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கவரிங்னு சொல்லப்படுற அந்த பார்க் தேவைப்படாது. ஸோ அதனால இங்கே இருக்க ட்ரீஸ் கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட அந்த ஃபால்ஸை நெருங்கிட்டோம். இப்போ பாருங்கள் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ நாங்கள் போன டைம் தண்ணி கொஞ்சம் மீடியமாக தான் வந்துட்டு இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக 3 இடத்துல இருந்து வந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோன் வரைக்கும் நம்மளால் போக முடியாது. ஜஸ்ட் தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ண டைம் ஒரு 9 to 10 இருக்கும். அதனால் டைரக்ட் சன்ஷைன் தான் இப்போ இருக்குது. சன்ரைஸ் பார்க்க முடியல. நீங்கள் சீக்கிரமாகவே மார்னிங் ஏர்லியாக இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். ரொம்ப க்ரௌடடாலாம் இருக்காது. நல்லா பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹை வியூவிலேருந்து ஹை ஷார்ட் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டாப் வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டெப்ஸுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் அந்த அபே ஃபால்ஸ். அந்த அபே ஃபால்ஸ் முடிச்சுட்டு அகெயின் நம்ம திருப்பி அந்த 1 kilometer நடந்து தான் போகணும். சேம் பாத்வே தான், வரதுக்கும் போகிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டான பாத்வேலாம் இல்லை. ஸோ இந்த பிளேஸுக்கு நீங்கள் வரும்போது ஒரு குரூப்பாக இல்லை கேங்காக வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை சிங்கிளாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். அதே கேங்கோட வந்தால் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிவிட்டு சில் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். அந்த ஃபால்ஸ்லேருந்து 1 kilometer மேலே வந்தோம் அப்படின்னா இதுதான் எக்ஸிட். ஸோ எக்ஸிட்காகவே தனியாக ஒரு லேன் மாதிரி வச்சுருக்காங்க ஃபென்ஸ் போட்டு. அந்த பாத்வேயில் அபே ஃபால்ஸ் பற்றின ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஒரு ஸ்டோனில் ஸ்கல்ப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அதையுமே நம்ம நின்று படிச்சுட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே கார் பார்க்கிங்லாம் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. நல்லா பெரிய ஸ்பேஸில் கார் பார்க்கிங் செட் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே நிறைய ஸ்டால்ஸ், நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் ஆட்டோ ஸ்டாண்ட் கூட இருக்குது. இந்த பிளேஸ் முடிஞ்சது அபே ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டாட்டா, பாய் பாய்.